ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழங்க, பங்கனிப்பள்ளி மாம்பழம் தான் இது. இந்த வாட்டி இன்னும் மாம்பழம் நான் சரியாகவே சாப்பிடலை. சீசன் வந்து இங்கே வந்து தெரு மேலேயும் வருது. அது வந்து மருந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் நான் வாங்கலை. சரி, கோயம்பேடு மார்க்கெட் போகும்போது கொஞ்சம் காய் வெட்டாக வாங்கிட்டு வர சொன்னேன், மருந்து போடாமல். எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்தார் மாம்பழம் இது. இதில் வந்து கொஞ்சம் காயாகவும் இருக்குது. இதில் நான் எப்படி பழுக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் வந்து வாங்கும்போது அந்த தேங்காயில் குடுமையில் கொஞ்சம் நாரெல்லாம் வர்றதெல்லாம் நான் சேகரித்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக ஏதாச்சும் நார் வந்து நான் பண்ணிக்கிறது. தேங்காய் நாரில் தான் அப்போலேருந்து நாங்கள் குளிப்போம். அதனால் இந்த மாதிரி தேங்காய் நார் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வந்து இதில் கொஞ்சம் பேப்பர் வந்து நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் நார் ஃபுல்லாக அதில் வச்சுட்டு, மாம்பழம் வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறது கீழேயும், மாம்பழம் கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்கிறது வந்து மேலேயும் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் பழுக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஐட்டமெல்லாம் பண்ணலாங்க. மாம்பழம் வந்து நம்ம மாங்காய் ஜூஸு எல்லாமே பண்ணலாம். இதில் நிறைய ஸ்வீட் ஐட்டம் கூட செய்யலாம். வாங்க ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கோயம்பேடு போனீங்கன்னா இந்த மாதிரி காய் வெட்டாக வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாள் வச்சு அரிசியில் கூட வச்சுக்கலாம். இது நல்லா பழுத்துடும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. மாம்பழம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ரசம் சாதம் இருந்துச்சுன்னா எதுவுமே தொட்டுக்கலைன்னா ஒரு மாம்பழம் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரோட சூட் ஆகும் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.